எல்லாருக்கும் ஹாய், நான் அர்ஷத். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் உடம்புக்கு கெடுதின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பட் என்னதான் தெரிஞ்சாலும் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை வீட்டில் செய்கிறவங்க நிறைய பேர் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீட்டில் நம்ம செய்கிற இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் எப்படியெல்லாம் நம்ம நியூட்ரிஷனான விஷயத்தை ஆட் பண்ணி அதை எப்படிலாம் நம்ம குக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக கிச்சனுக்குள்ளே போயிடலாம். ஒரு எக் எடுத்து பிரேக் பண்ணி அதை உள்ள ஊற்றி அதை நல்லா டைல்யூட்டா லிக்விட் ஃபார்ம்ல ஆற வரைக்கும் அதை நல்லாவே நம்ம ஸ்டிர் பண்ணணும். இப்போ இந்த எக்கு நல்லா தண்ணி மாதிரி ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த பிளேட்ல என்னென்ன நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இது ஸ்லைஸ் பண்ணப்பட்ட பிக் ஆனியன் ஒன்று, இது சாப் பண்ணப்பட்ட ஸ்மால் ஆனியன் ஒன்று, இது நம்ம நார்மல் சில்லி பவுடர், இது டர்மரிக் பவுடர், இது பிளாக் பெப்பர், இது காஷ்மீரி சில்லி பவுடர், இது பிங்க் சால்ட், அந்த பக்கம் இருக்கிறது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது கரி லீவ்ஸ், இது ஆயில். இதுல 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கிரவுண்ட்நட் ஆயில் இருக்கு. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஜிஜ்லி ஆயில் இருக்கு, அதாவது சிசேம் ஆயிலும்பாங்களே நம்ம நல்லெண்ணெய். இது டேஸ்ட் மேக்கர், நமக்கு மேகி கூட கிடைக்கும் பாத்தீங்களா, உள்ள ஒரு மசாலா பவுடர், அதுதான் இது. நான் இந்த எக் நூடுல்ஸை மட் பாட்ல தான் குக் பண்றேன். ஸோ மட் பாட்டை இப்போ நம்ம அடுப்புல வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த பாட்டு நல்லா காஞ்சோனே நம்ம அதில் ஆயிலை ஊத்திடலாம். நான் அதில் ஆயிலை ஊத்துறேன். ஆயில் நல்லா காஞ்சக்கப்புறம் அதில் அந்த சாப் பண்ணி ப்ளஸ் ஸ்லைஸ் பண்ணப்பட்ட ஆனியன்ஸை போட்டு நான் நல்லா சாத்தே பண்ணுவேன். அந்த ஆனியன் நல்லா நம்ம டார்க் கோல்டன் கலர் ஆற வரைக்கும் நம்ம சாத்தே பண்ணணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ நான் இப்போ அதில் ஆனியன்ஸ் போடுறேன். இப்போ நான் இதில் கரி லீவ்ஸ் போடுறேன். நான் இப்போ இதில் வாட்டர் போர் பண்ணுறேன். இந்த வாட்டரோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 250 ml ஆஃப் வாட்டர். நான் இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன், என்ன இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நான் இந்த மசாலா பவுடர் போட போகிறேன். இந்த மசாலா பவுடரில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா மசாலா பவுடரும் சேர்த்து ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் இப்போ இதில் போடுறேன். இது கூட நான் அப்படியே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போடுறேன். போட்டுட்டு இதை நல்லா நான் ஸ்டிர் பண்ணுறேன். ஸோ நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு இப்போ வரைக்குமே நம்ம அடுப்பு ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ இது நல்லா கலக்கி விட்டக்கப்புறம் நான் அடுப்பை ஃபாஸ்ட் ஆக்குறேன். ஸோ அதை நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சிருக்க போகிறேன். தண்ணி நல்லா பாயில் ஆகிறது நமக்கு தெரியும். இப்போ இந்த பாயிலிங் பாட்டில் நான் நம்ம நூடுல்ஸை ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிட்டு நூடுல்ஸை கரெக்டாக அந்த பாட்டில் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இதை ஒரு லிட்டு வச்சு கவர் பண்ணிடுவேன். ஒரு 2 மினிட்ஸ் அது அப்படியே சிம்லேயே லிட்டு க்ளோஸ் ஆகியே இருக்கட்டும். மட்பாட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ மைல்டாக அந்த நூடுல்ஸ் குக் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதாவது கலக்கி விடுறோம். அந்த மசாலா அந்த நூடுல்ஸு அதெல்லாமே ஒழுங்காக செட் ஆகிற அளவுக்கு அதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நான் இப்போ அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் நெக்ஸ்ட் எக்கு போர் பண்ணுறதுனால எனக்கு அது கொஞ்சம் வாட்டரியாக வேணும். அதனால நான் வாட்டர் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இல்லை இது ட்ரையாக தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கொஞ்சம் வாட்டர் கம்மியாக யூஸ் பண்ணியும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் லிட்டு க்ளோஸ் பண்ணி தான் இது 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ நம்ம நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும் லிட்டு க்ளோஸ் பண்ணி தான் நம்ம அதை குக் பண்ணணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லிட்டு க்ளோஸ் பண்ணாமையே நம்ம அதை குக் பண்ணிக்கலாம். நான் இதில் எக்கை போர் பண்ண போகிறேன். ஸோ எக்கு போர் பண்ணுற போது நான் எப்படி போர் பண்ணுறேன்னா ஒரே இடத்துல போடாமல் அப்படியே சுற்றி சர்க்கிளாக போடுறேன். அதுக்கப்புறம் அப்படியே சென்டருக்கு வரேன். இப்படி போர் பண்ணிட்டு இதை அப்படியே விட்டுறணும். இப்போ நான் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். ஒரு 2 மினிட்ஸ் இதே மாதிரி ஸ்டவ் ஸ்லோவாகவே இருக்கட்டும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக் நூடுல்ஸ் அவங்க பண்ணும்போது டைரக்டாவே அந்த எக்கை பிரேக் பண்ணி அதை நூடுல்ஸ்குள்ள போட்டு நல்லா அதை கலக்கி விட்டுருவாங்க. ஸோ நூடுல்ஸோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் எல்லோயிஷ் கலர்ல வந்துடும். இப்போ நான் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி இதை சுற்றி அப்படியே சர்க்கிளா போட்டு அதுக்கப்புறம் சென்டர்லையும் கொஞ்சம் போர் பண்ணி அதுக்கப்புறம் எந்த வகையான மிக்சிங்கோ ஸ்டிரோ சாத்தேவோ எதுவுமே பண்ணாம அந்த லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த லிட்
லிட்டை நம்ம ஓபன் பண்ணோம் அப்படின்னா நான் எங்கெங்கெல்லாம் அந்த எக்கை போர் பண்ணணும் அந்தந்த பிளேஸ்லயே அந்த எக் வந்து குக் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிர் பண்ணோம் அப்படின்னா அந்த நூடுல்ஸோட கலர் வந்து அந்த அளவுக்கு எல்லோயிஷ் கலரா மாறாது. சோ நான் இப்ப லிட்டை ஓபன் பண்ணிட்டேன். லிட்டை ஓபன் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நூடுல்ஸ் நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம எக் இதுல ஆட் பண்றோம் அப்படிங்கறதுனால வாட்டரோட லெவல் வந்து நமக்கு கொஞ்சம் நிறைய தேவைப்படும். அதனாலதான் நான் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் வாட்டர் வந்து போர் பண்ணேன். நீங்க வேணா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த நூடுல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பண்ற எக் நூடுல்ஸ் மாதிரி இருக்காது. ஸ்கிராம்பிள்ட் எக்கை தனியா பண்ணிட்டு நூடுல்ஸையும் தனியா பண்ணிட்டு அந்த ஸ்கிராம்பிள்ட் எக் அந்த நூடுல்ஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது இருக்கும் பாக்குறதுக்கு. இப்போ ஸோ இப்போ நான் இதில் மைல்டாக வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு இது கொஞ்சம் சாஸியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து லைட்டாக வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இப்படி கலக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாலாம் எங்கேயும் தனியாக ஸ்டிக் ஆகாமல் எக்கும் தனியாக ஸ்டிக் ஆகாமல் ஃபுல்லாக நூடுல்ஸோடையே அது இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு. பொதுவாகவே எல்லாரும் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும்தான் குக் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் குக் பண்ணும்போது மினிமம் 10 மினிட்ஸ் ஆச்சு அது நான் குக் பண்ணுவேன். ஸோ அப்போதான் வந்து அது கொஞ்சம் அரைவேக்காடா இல்லாமல் நல்லா குக் ஆயிருக்கும், நல்லா டைஜஷனுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம இது மட் பாட்டில் குக் பண்ணுறதுனால இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணக்கப்புறமும் கொஞ்ச நேரம் அந்த பாயிலிங் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பாயிலிங் முடிச்சக்கப்புறம் இதை வெசல்ல வச்சு நான் ஒரு டிஸ்பிளே காமிக்கிறேன். நான் இப்போ இதில் யூஸ் பண்ண நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நான் நம்ம மேகி நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணா நீங்கள் மேகி நூடுல்ஸே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நிஷானோட டாப் ரேமனோ இல்லைன்னா அனில் நூடுல்ஸோ இல்லை இப்பி மசாலா ஃப்ளேவரோ இல்லைன்னா இந்த 1 2 3 நூடுல்ஸோ இதில் நீங்கள் வந்து எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்கிரீடியன்ட்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஆயிலில் 2 டீஸ்பூன் கிரவுண்ட்நட் ஆயிலும் 2 டீஸ்பூன் ஜிஞ்சலி ஆயிலும் நான் போட்டிருப்பேன். அதாவது நல்லெண்ணையும் போட்டிருப்பேன். ஆனா ஆயிலை பொறுத்த வரைக்கும் நீங்க இதே லெவல்ல தான் போடணும்னு இல்லை. ஆயில் லெவல நீங்க கம்மியும் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கிரவுண்ட்நட் ஆயில் அண்ட் 1 டீஸ்பூன் ஜிஞ்சலி ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டுலயுமே 2 டீஸ்பூன்ஸ் போட்டிருப்பேன். அதே மாதிரி சால்ட் பொறுத்த வரைக்கும் நான் பிங்க் சால்ட் வந்து பிஞ்ச் போட்டிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கலாம். இல்லைன்னா சால்ட் எதுவுமே இல்லாம அந்த டேஸ்ட் மேக்கர்ல என்ன சால்ட் இருக்கோ அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரியும் வந்து நீங்க குக் பண்ணிக்கலாம். இதுல நான் யூஸ் பண்ண மத்த ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் லைக் டர்மரிக், ரெட் சில்லி பவுடர் அதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வெறும் பிஞ்ச் தான் ஆட் பண்ணிருப்பேன். உங்களுக்கு நல்ல ஸ்பைசியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேணா அதுல வந்து எக்ஸ்ட்ராவா வந்து அதுல போட்டுக்கலாம். எந்த ஒரு ஃபுட்டா இருந்தாலும் சரி நம்ம எந்த அளவுக்கு அதுல ஃபேட் கண்டென்ட்ஸும் சால்ட்டும் நம்ம அதிகமா போடுறோமோ அந்த அளவுக்கு அந்த டிஷ்ஷோட டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சால்ட்டும் பிளஸ் ஃபேட் கண்டென்ட்ஸும் கம்மியா போட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதிகமா போட்டோம்னா உடம்புக்கு அது கெடுதி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ நான் இதுல ஆட் பண்ணிருக்கிறத விட நீங்க ஆயிலும் சால்ட்டும் கம்மியா போட்டீங்கன்னா டேஸ்ட் கம்மியா இருக்கும், பட் அதே டைம்ல அது ஹெல்த்தியாவும் இருக்கும். எக் நூடுல்ஸ்ல நிறைய வகையான வெரைட்டிஸ் இருக்கு. அதுல நான் ஒரு வெரைட்டி சூஸ் பண்ணி தான் நான் வந்து இன்னைக்கு செஞ்சு காமிச்சேன். இன்னும் நிறைய வேரியேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாமே நான் வேற வீடியோஸ்ல காமிக்கிறேன். தேங்க்யூ.